இதுபோல் நாம் பலமுறை கடற்கரைக்கு போயிருப்போம், கடல் மண்ணில் விளையாடி இருப்போம், கடல் நீரில் குளிச்சிருப்போம். ஆனால் எப்பயாவது இந்த கடலும் கடற்கரையும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு யோசிச்சதுண்டா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் சம்பந்தமான அனைத்தையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது கடலும் கடல் ஒட்டி நிலப்பரப்பும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதுக்கான ஓவரால் பிக்சரு. இதை நாம் ஓஷன் ஹேபிடேட்னு சொல்கிறோம். அப்படின்னா கடல் வாழிடம். இந்த கடல் வாழிடத்தை எப்படி ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இந்த கடல் வாழிடத்தை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெந்திக் ப்ரோவின்ஸ், ரெண்டு பெலாஜிக் ப்ரோவின்ஸ். முதல்ல பெந்திக் ப்ரோவின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பெந்திக் என்ற வார்த்தை பெந்தோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா டெப்த் ஆஃப் த சி ஆர் டெப்த்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்னன்னா கடல் மண்ணுக்குள்ளேயும் மண்ணுக்கு மேலேயும் உள்ள ஆர்கானிசம், அதாவது பிளான்ட் ஆர் அனிமல், அதையும் பெந்தோஸ்னு சொல்லலாம். இந்த பெந்திக் ப்ரோவின்ஸை 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லிட்டோரல், சப்லிட்டோரல், பெத்தைல், அபைசல், ஹேடல். இந்த லிட்டோரல்ன்றது பீச், நம்ம எங்கே விளையாடுறோமோ அந்த பீச் பகுதி லிட்டோரில் தான் வரும். அதாவது ஹையஸ்ட் ஹை டைடுக்கும் லோயஸ்ட் லோ டைடுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியை லிட்டோரல்னு சொல்கிறோம். இன்னொன்று இன்டர் டைடலும் சொல்லலாம். இந்த ஹையஸ்ட் ஹை டைடு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அப்போ இந்த ஹையஸ்ட் ஹை டைடு லோயஸ்ட் லோ டைடு அமையும். அதாவது நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், கடல் தண்ணி ரோட்டில் வந்து அடிக்கும் ஹை டைடு அப்போ. அதே போல் இந்த நிலப்பரப்பு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும் லோ டைடு அப்போ. இதை நம்ம இன்டர் டைடல் ஏரியா அல்லது லிட்டோரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சப்லிட்டோரல். இது 0 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் டெப்த் வரைக்கும் இருக்கிற இந்த நிலப்பரப்பை சப்லிட்டோர்னு சொல்லுவோம். இந்த 200 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் டெப்த் இருக்கிற இந்த நிலப்பரப்பை பெத்தைல்னும், 2000 மீட்டர்லேருந்து 6000 மீட்டர் டெப்த் வரைக்கும் இருக்கிற இந்த நிலப்பரப்பை அபைசல்னு பிரிக்கிறோம். அபோவ் 6000 மீட்டர் டெப்த் ஏரியாவில் இருக்கிற இந்த நிலப்பரப்பை ஹேடல்னு பிரிக்கிறோம். ரெண்டாவது பெலாஜிக் ப்ரோவின்ஸ். பெலாஜிக்னா பெலகோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஓப்பன் சி ஆர் சீன்னு அர்த்தம். இதை 5 விதமாக பிரிக்கிறாங்க. முதல்ல இதை மேஜராக 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று நெரிட்டிக்னு, 2 ஓஷியானிக்னு பிரிக்கிறாங்க. அதாவது நியர்ஷோர் வாட்டர் நெரிட்டிக்னு, டீப் வாட்டர் ஓஷியானிக்னு பிரிக்கிறாங்க. இந்த ஓஷியானிக்கை ஃபர்தராக 5 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது 0 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் டெப்த் வரைக்கும் எபிபெலாஜிக்னு, 200 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் டெப்த் வரைக்கும் மீசோபெலாஜிக்னு, 1000 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் வரைக்கும் பேதிபெலாஜிக்னு, 2000 மீட்டர்லேருந்து 6000 மீட்டர் வரைக்கும் டெப்த்தை அபைசல் பெலாஜிக்னு, அபோவ் 6000 மீட்டர் டெப்த்தை ஹேடல் பெலாஜிக்னு பிரிக்கிறாங்க. உலகத்தில் எங்கே மேக்சிமம் டெப்த் இருக்குதுன்னு தெரியுங்களா? அது பசிபிக் பெருங்கடலில் மரியானா என்ற ஒரு தீவில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மெரினா ட்ரென்ச் என்ற ஒரு பிளேஸ் தான்
deepest place in the ocean. அந்த டெப்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,022 மீட்டர் டெப்த்து. இந்த டெப்த்துக்கு பல நாடுகள் வெஞ்சர் பண்ணியிருக்குது யூஸிங் சப்மரைன். ஆனால் நமக்கு ரொம்பவும் ஃபேமஸான டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன், அதாவது டெர்மினேட்டர், டைட்டானிக், அவதார் போன்ற படங்களெல்லாம் எடுத்த ஜேம்ஸ் கேமரன் 2012 மார்ச் 26 இந்த டெப்த்துக்கு, அதாவது 11,022 மீட்டர் டெப்த்துக்கு சோலோவா சப்மரைன் மூலம் போயிட்டு திரும்ப வந்திருக்கிறாரு வித் ப்ராப்பர் ப்ரிகாஷன். இதே போல் ஹியூமனால் சர்டன் டெப்த் வரைக்கும் டைவ் பண்ண முடியும் யூஸிங் ஸ்கூபா டைவிங் கியர்ஸ். ஸ்கூபா டைவிங்னா என்னென்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு பிரீத்திங் அப்பாரட்டஸ். இந்த பிரீத்திங் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணிட்டு ஹியூமன் சர்டன் டெப்த்துக்கு டைவ் பண்ணலாம். இதில் ஹியூமன் மேக்ஸிமம் எந்த டெப்த் வரைக்கும் போகிறாங்கன்னா, ப்ராப்பராக ட்ரெயின் ஆனவங்க 40 மீட்டர் வரைக்கும் போகிறாங்க. இன்னும் வெல் ட்ரைன்டு மாஸ்டர்ஸ் இன் ஸ்கூபா டைவிங் அவங்க 100 மீட்டர் டெப்த் வரைக்கும்லாம் போகிறாங்க. அதிகபட்சமாக 332.35 மீட்டர் டெப்த்துக்கு ஒருத்தர் போயிருக்கிறாரு யூஸிங் ஸ்கூபா டைவிங். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஹ்மத் கேபர். இவர் ஒரு எஜிப்தியன் ஆர்மி ஆஃபீஸர். எந்த இடத்துலன்னா டெட்-சீ கோஸ்டில் தாஹா என்ற ஒரு பிளேஸில் இது எஜிப்டில் இருக்குது. எப்பன்னா 2014 செப்டம்பர் 8. இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. இது போல் கடல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.